உனக்கே என் கூட வாழணுன்ற விருப்பம் இருக்கிறப்போ ஒரு அம்மாவா அவங்களும் அதைத்தானே பார்க்கணும். சொல்லு காவேரி. எந்த அம்மாவா இருந்தாலும் அதைத்தானே செய்வாங்க. உங்க கூட என்ன வாழ வைக்க கூடாதுங்கிறது என் அம்மாவோட எண்ணமே இல்ல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க கூட நல்லபடியா வாழ்வேனாங்கிறது தான் அவங்களோட பயமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு வாழ்க்கையில இன்னொரு வாட்டி ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. முடியலையே எப்பா. திரும்பவும் முதல்ல இருந்தா. இத பாருங்க, அவங்க நம்பிக்கையை உடைச்சது நம்ம 2 பேர் தான். இப்ப அவங்கள நம்ம கோச்சுக்கிறது நியாயமே இல்ல. நாம நினைக்கிற மாதிரியே அவங்களும் நம்மள புரிஞ்சுக்கணும்னு எப்படி யோசிக்க முடியும்? அவங்க வாழ்ந்த சூழல்ல அவங்க பார்த்த மனுஷங்களோட கம்பேர் பண்ணி தான் உங்களை எடை போடுவாங்க. நீங்க அவங்க பார்வையில ரொம்ப அந்நியமான ஒரு ஆளா, கற்பனையே பண்ண முடியாத வேலையெல்லாம் செய்யற ஒருத்தரா தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க கிட்ட என்ன நியாயம் பேசினாலும் அது எடுபடாது. அவங்களுக்கான காலத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம இதே மாதிரி பிரிஞ்சே இருக்கிறது? என்னால இப்பவே முடியல காவேரி.